வணக்கம் நண்பர்களே. புது தமிழை நம்ம சிலபஸ் வைஸ் பார்த்துட்ருக்கோம். அதாவது புது தமிழில் மொத்தம் 52 டாபிக் இருக்கும். இந்த 52 டாப்பிக்கையும் புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் மற்றும் அதனுடைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்தையுமே நம்ம கவர் பண்ணி புது தமிழை 1 by 1 வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இதுவரை முடித்த வீடியோவை சேனலில் போட்டிருக்கோம். சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் உரைநடை என்ற ஒரு பகுதி இடம்பெற்றிருக்கும். இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள தனிநாயகம் அடிகளார் இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உரைநடையில் இடம்பெற்றுள்ள தனிநாயகம் அடிகளாரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகோ அல்லது இந்த நோட்ஸை நீங்கள் முழுமையாக படித்த பிறகோ இவரை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் சொன்ன அதே ப்ரொசீஜரில் தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். புதிய புத்தகம், பழைய புத்தகம் மற்றும் புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் இது அனைத்தையுமே கவர் பண்ணி தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். இதனுடைய டிஎன்பிசி கொஸ்டின் மட்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். ஏன்னா உரைநடையில் இடம்பெற்றுள்ள அனைவருடைய டிஎன்பிசி கொஸ்டினை சேர்த்து நம்ம ஒரே வீடியோவாக தனியாக பார்க்கலாம். நாங்கள் போடுற சிலபஸ் வைஸ் போடுற இந்த அனைத்து வீடியோவுமே நீங்கள் எழுதி படிங்க. அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எழுத முடியாதவர்கள் மட்டும், இப்போ ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க இல்லை வேறு சில காரணமாக சரியான நேரம் கிடைக்காதவர்கள் மட்டும் இதனுடைய பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோட எண்டில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி பொது தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோட எண்டில் தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தனிநாயகம் அடிகளார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இவர் பிறந்த ஊர், தனிநாயகம் அடிகளார் பிறந்த ஊர் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தில் இவர் பிறந்துள்ளார். இவர் புலமை பெற்றிருந்த மொழிகள் பாருங்கள். தமிழ், ஆங்கிலம், எசுபானியம், ரோம மொழி, போர்த்துகீசியம், பிரெஞ்சு இந்த மொழிகள் எல்லாம் இவர் கற்றறிந்துள்ளார். இவருடைய மதம், இவர் எந்த மதத்தை சார்ந்தவர்னா கிறித்துவ மதத்தை சார்ந்தவர். தமிழுக்கு தொண்டாற்றிய தனிநாயகம் அடிகள் கிறித்துவ மதத்தை சார்ந்தவர். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா கிறித்துவ மதத்திலிருந்து தமிழுக்கு தொண்டாற்றியவர் இவர். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இவர் 1964ஆம் ஆண்டு அகில உலக தமிழ் ஆய்வு மன்றம் உருவாக காரணமாக இருந்துள்ளார். எந்த ஆண்டு பாருங்கள், 1964. எந்த மன்றம்னா அகில உலக தமிழ் ஆய்வு மன்றம் உருவாக காரணமாக இருந்துள்ளார். அதே போல் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் தனிநாயக அடிகளார் காரணமாக இருந்துள்ளார். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்துள்ளார். இவர் தொடங்கிய இதழ் தமிழ் பண்பாடு இதழ். தமிழ் பண்பாடு இதழ். இந்த இதழ் இன்று வரை தொடர்ந்து வெளிவந்து கொண்டு தான் உள்ளதாம். இன்று வரையும் அது வெளிவந்து கொண்டு உள்ளதாம். இதழின் பெயர் ஞாபகம் வச்சுங்க, தமிழ் பண்பாடு இதழ். அதே போல் தமிழ் கல்ச்சர் எனும் ஆங்கில காலாண்டு இதழை ஆரம்பித்து அதன் ஆசிரியராகவும் இவர் இருந்துள்ளார். தமிழ் கல்ச்சர் என்னும் ஆங்கில காலாண்டு இதழை தொடங்கி அதனுடைய ஆசிரியராகவும் தனிநாயகம் அடிகளார் இருந்துள்ளார். இந்த இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1951 தமிழ் கல்ச்சர் என்ற இதழ் தொடங்கப்பட்டது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தனிநாயகம் அடிகள் பாஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு பாருங்கள். பாஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு உரையை இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் இவர் ஆற்றினார். எந்த பல்கலைக்கழகம்னா இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில். உரையினுடைய தலைப்பு பாஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு. இவருடைய முக்கிய படைப்புகள் பாருங்கள். தமிழ் தூது, தமிழர் பண்பாடு, நேற்றும் இன்றும் நாளையும், ஒரே உலகம், உலக ஒழுக்கவியலில் திருவள்ளுவர். தமிழ் தூது, தமிழர் பண்பாடு, நேற்றும் இன்றும் நாளையும், ஒரே உலகம், உலக ஒழுக்கவியலில் திருவள்ளுவர். இதெல்லாமே இவர் இயற்றிய முக்கிய நூல்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் திருப்பாவை பாடல்களை அவர்களுடைய தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்பதை தனிநாயகம் அடிகளார் தனது ஒரே உலகம் நூலில் குறிப்பிடுகிறார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. எந்த மன்னரின் முடிச்சூட்டு விழான்னு கேட்டாங்கன்னா தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழா. என்னென்ன பாடல்கள் பாருங்கள். திருப்பாவை பாடல்களை அவர்களுடைய தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்பதை தனிநாயகம் அடிகளார் அவருடைய ஒரே உலகம் நூலில் குறிப்பிடுகிறார். இந்த ஒரு பாயிண்ட்லேயே நிறைய கொஸ்டின் கேட்கலாம், அதனால் கவனமாக படிங்க. அடுத்து பாருங்கள். பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன. இவற்றுள் சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளும் உள்ளன என்பதை தனிநாயகம் அடிகளார் கூறுகிறார். எங்குன்னு பாருங்கள், பிரான்சு தேசிய நூற்கூடத்தில். அதே போல் பண்டைய காலத்தின் முதலாக ஐரோப்பியர் எழுதிய இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்நூற்கூடத்தில் இருக்கின்றன. எங்கு? பிரெஞ்சு தேசிய நூற்கூடத்தில் ஐரோப்பியர் எழுதிய இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளதாம். இதே பிரெஞ்சு தேசிய நூலகத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ்,
முதலிய நூல்களும் அச்சிடப்படாத நிலையில் உள்ளது என்று தனிநாயகம் அடிகளார் கூறுகிறார். என்ன நூல்னு பாருங்கள், மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ், இது போன்ற நூல்கள் எல்லாம் அச்சிடப்படாத நிலையிலேயே அந்த பிரெஞ்சு தேசிய நூலகத்தில் இடம்பெற்றுள்ளதாம். இதையும் தனிநாயகம் அடிகளார் குறிப்பிடுகிறார். அவ்வளோதான் நண்பர்களே, தனிநாயகம் அடிகளாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள் இதெல்லாம் தான். மறுபடியும் நம்ம பார்த்ததை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். இவர் எங்கு பிறந்தார்னா இலங்கையில், யாழ்ப்பாணம். இவர் புலமை பெற்றிருந்த மொழிகள் பாருங்கள், தமிழ், ஆங்கிலம், எசுபானியம், ரோம மொழி, போர்ச்சுகீசியம், பிரெஞ்சு. இவர் எந்த மதத்தை சார்ந்தவர்னு சொன்னால் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். இவர் 1964ஆம் ஆண்டு அகில உலக தமிழ் ஆய்வு மன்றம் உருவாக காரணமாக இருந்துள்ளார். அதே போல் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்துள்ளார். இவர் தொடங்கிய இதழின் பெயர் தமிழ் பண்பாடு இதழ். அதே போல் தமிழ் கல்ச்சர் எனும் ஆங்கில காலாண்டு இதழும் இவர் தொடங்கியுள்ளார். அதனுடைய ஆசிரியராகவும் இவரே இருந்தார். இந்த இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1951. தமிழ் கல்ச்சர் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1951ன்னு சொன்னோம். பாஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழி உரையை இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் இவர் ஆற்றியுள்ளார். இவருடைய முக்கிய படைப்புகள் என்னென்னு பார்த்தோன்னா தமிழ் தூது, தமிழர் பண்பாடு, நேற்றும் இன்றும் நாளையும், ஒரே உலகம், உலக ஒழுக்கவியலில் திருவள்ளுவர், இதெல்லாமே இவர் இயற்றிய முக்கிய நூல்கள். அடுத்து என்ன பார்த்தோன்னா, தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை, திருப்பாவை பாடல்களை அவர்களுடைய தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்பதை தனிநாயகம் அடிகளார் அவரது ஒரே உலகம் நூலில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து பிரெஞ்சு தேசிய நூற்கூடகத்தில் 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன. இவற்றுள் சில இந்தியாவிலே கிடைக்காத படிகளும் ஏடுகளும் உள்ளன என்பதை தனிநாயகம் அடிகளார் கூறுகிறார். பண்டைய காலத்தில் முதலாக ஐரோப்பியர் எழுதிய இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்த பிரெஞ்சு தேசிய நூற்கூடகத்தில் உள்ளது என்பதையும் கூறுகிறார். இந்த பிரெஞ்சு தேசிய நூலகத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அச்சிடப்படாத நிலையில் உள்ளது என்பதை தனிநாயகம் அடிகளார் கூறுகிறார். அவ்வளோதான் நண்பர்களே, முழுமையாக பார்த்து முடித்தாச்சு. நம்ம இதனுடைய இந்த பிடிஎஃப் பெறுவதற்கான வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 7395984198 7395984198. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பொதுத்தமிழ் பிடிஎஃப்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ண உடனே நாங்கள் உங்களுக்கு ஒரு டிரைவ் லிங்க் சென்ட் பண்ணுவோம். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் பொதுத்தமிழுக்கான சிலபஸ் வைஸ் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதை ஓப்பன் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி பொதுத்தமிழுக்கான ஃப்ரீ நோட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.